அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பொதுமக்களிடம், சமூக ஆர்வலர்களிடம் நம்பிக்கை இழந்த தகவல் ஆணையம். இந்த தகவல் ஆணையம் எப்படி செயல்படணும் அப்படின்னு சில வழிமுறைகளே இருக்கு. அந்த ஆணையங்கள் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் இணையானது. ஒரு சட்டத்தை விசாரிக்கக்கூடிய அந்த ஆணையங்கள் இல்ல அப்படின்னா, ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கப்படுது அப்படின்னா, அந்த ஆணையமானது தன்னுடைய விசாரணையை எப்படி நடத்தணும், அது எப்படி செயல்படணும், அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆணையர்கள் நீதிபதிகளுக்கு இணையானவர்கள் என்பதுதான். ஆனா அங்க இருக்கக்கூடிய இப்ப தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆணையர்கள் நீதிபதிகளுக்கு இணையாக செயல்படுகிறார்களா அப்படின்னா இல்ல. அந்த தகவல் ஆணையமானது மற்ற ஆணையங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் போல் செயல்படுதா அப்படின்னா கிடையாது. இதற்கு பல உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். அது இப்பொழுது எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆனா அது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதான் நான் ஒப்பிட்டு சொல்ல போறேன். நிறைய நபர்கள் நம்ம ஆணையத்துக்கு போறீங்க, போயிட்டு என்னங்க ஆணையமா அது ஒண்ணுக்குமே ஆகாதுங்க, உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு விசாரணைங்க, நான் 600-700 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன், சாப்பிடாம வந்தேன், தூங்காம வந்தேன், பல்லு விளக்கல, குளிக்கலைங்க, காலையில் டிஃபன் சாப்பிடலங்க, ஏதோ நமக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிடாதா, நம்ம வழக்கு நம்ம வாதாடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு பேப்பர் அவ்வளவு இட்டு வரேன், அதை வாங்கி கூட பாக்குறது இல்லைங்க. நம்ம வாடகை வெளியில நின்றுகிட்டு இருக்கோம், உள்ள சும்மா கூப்பிட்டு போங்க, பொது தகவல் ஒரு தகவல் தருவாரு, வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை பேச விடுவதில்லை, நம்மளுடைய கருத்துரிமைகள், நம்மளுடைய பேச்சுரிமைகள் பறிக்கப்படுது. அது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்துது. அப்ப இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 தெளிவாக சொல்லுது, பேச்சுரிமை இருக்கணும், கருத்துரிமை இருக்கணும் அப்படிங்குது. அதே இந்திய அரசியலமைப்பு சாசனம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, எதிரிக்கும் அவர் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கான போதுமான அவகாசத்தை வழங்கணும்னு சொல்லுது. ஆனா இந்த ஆணையம் அப்படி வழங்குதா? இல்ல. எதிரினா அந்த எதிர்மனதாரராக இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர், அவரையே பேச விடுவதில்லை, அவர் சொல்ல நினைப்பதை ஆணையர்கள் சொல்றீங்க, அப்ப முன்னாடியே நீங்க பேசி வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? ரெண்டாவது, மனுதாரரை வாயை திறக்க விடுவதே இல்லை. லாஸ்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த ஆணையர் பண்றாரு அப்படிங்கிறத நான் இதுல பதிவு பண்றேன். எனக்கே அது நடந்தது. பல நபர்கள்ட்ட நான் கேட்டது, அவங்களுடைய வைத்தறிச்சல்ல எப்படி பேசினாங்கன்னு நான் சொல்றேன். இந்த ஆணையர்கள் தயவு செய்து முகநூலை பாருங்க. அந்த சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் எப்படி உங்களை பேசிக்கிறாங்க, எப்படியெல்லாம் நீங்க விமர்சனத்துக்கு உள்ளாகுறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அந்த 4 சோத்துக்குள்ள நம்ம பண்றது, நான் ஒரு ரூம் பூட்டி அறைக்குள்ள பண்றது வெளியில தெரியாது, நம்ம அவங்கள மனுதாரரா ஏனோ தானோன்னு ஒண்ணு, அவன் சும்மா ஏதோ படிப்பறிவு இல்லாதவன், நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்டுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி அனுப்பிடுறீங்க. அவங்க உங்களுக்கு பயந்தல்ல, உங்க மேல துளியளவும் பயம் கிடையாது, நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. அந்த பொதுமக்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, உங்களுக்கு பயந்து போகல, நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் அவங்க பயந்து அந்த மரியாதை கொடுத்து உங்க சொல்லு கட்டுப்பட்டு போறாங்க. வெளியில அப்படி விமர்சனம் பண்றாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க, இவங்கெல்லாம் ஆணையர்களா, ஒரு சட்டம் தெரியல, நான் 5 வருஷம் கழிச்சு ஆணையத்துக்கு விசாரணைக்கு போறேன், போனா தகவலை வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆணையர்களுக்கு பிரிவு 20(1) பிரிவு 20(2) தெரியாதா அப்படிங்கிற கேள்வி வருது. எனக்கே வருது, எனக்கு அது நடந்ததுனால நான் கேட்கிறேன். சரி, ஆணையம் எப்படி செயல்படணும் அப்படின்னு இப்ப நம்ம பேசுறோம். ஆணையம் எப்படி செயல்படணும் அப்படின்னா, ஒரு நபர் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல 6(1) புகார் மனு கொடுக்கிறாரு, 6(1) ஒரு தகவல் கேட்கிறாரு, அதை 30 தினங்களுக்குள் அந்த பொது தகவல் அலுவலர் தர மறுக்கிறார். அப்ப தர மறுக்கும் பட்சத்தில் எந்த விதமான தகவலும் தரலனா நேரடியாக அந்த மனுதாரர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 18(1) எனக்கு தகவலை இவர் மறுக்கிறாரு, தகவல் வழங்க இவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பொது தகவல் மேல புகார் மனுவாக போகலாம். அந்த புகார் மனுவையும் ஆணையம் விசாரிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுடைய தகவல்களை அவர் வெளியில சொல்றாரு, சொல்லி உங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாரு,
அவர் அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்ட மாண்பை அவர் காப்பாத்தல, அந்த சட்ட விதிகளை பின்பற்றல, நீங்க போட்ட மனுனால உங்களுக்கு இடைஞ்சல் வருது, மிரட்டல்கள் வருதுனாலும் நீங்க தாராளமாக பொது தகவல் அலுவலர் மீது நீங்க 18(1) சட்டப்பிரிவு 18 மற்றும் உட்பிரிவு 1 நீங்க புகார் மனுவாக போகலாம். இல்ல அப்படின்னா ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, அந்த தகவல் முழுமையற்ற தகவலா இருக்கு, உண்மைக்கு புறம்பான தகவலா இருக்கு, இல்ல மனுதாரரை திசை திருப்பும் நோக்கத்தோடு இருக்கு, இல்ல இந்த தகவல் அந்த வேற ஒரு பதிலை கொடுத்து உங்களை மழுப்புறாங்க, மழுப்பலான தகவலா இருக்கு அப்படின்னா நீங்க 19 உட்பிரிவு 1 படி மேல்முறையீடாக போகலாம். அப்ப அவரும் அதே தகவலை கொடுக்கிறாரு, அவரும் அதை பெற்றுத்தர மறுக்கிறாருன்னா நீங்க நேரடியாக 2ஆம் மேல்முறையீடு ஆணையத்துக்கு போகலாம். இதுதான் வழிமுறை. அப்ப புகார் மனுவாக நீங்க ஆணையத்துக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் இப்ப சொல்றேன், ஒப்பிட்டு தான் சொல்றேன், மனித உரிமை ஆணையம், தகவல் நம்ம தேர்தல் ஆணையம், மகளிர் ஆணையம், அந்த SC/ST ஆணையம், இந்த ஆணையங்கள்ல எப்படி செயல்படுது, இந்த தகவல் ஆணையம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஒப்பிடுறேன். நீங்க எப்பவுமே ஆணையங்களுக்கு புகார் மனு அளிக்கும் போது, இப்ப மனித உரிமை ஆணையத்தை உதாரணமாக எடுத்துக்கிறோம், ஏன்னா அதுல நான் வழக்கு நடத்தினதுனால முழுமையாக எனக்கு தெரியும் அந்த வழக்கு, அந்த ஆணையம் எப்படி செயல்படுது அப்படின்னு. அப்ப மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா புகார் மனுவாக என்ன நடைபெற்றது, அந்த முதல் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் எப்படி நீங்க இழுத்தடிக்கப்பட்டிருக்கீங்க, மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கம் 6 பக்கம் எழுதி புகார் மனுவாக கொடுப்பீங்க. அந்த புகார் மனுவை அந்த ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா மனுதாரருக்கு எதிர்மனுதாரருக்கும் சம்மன் கொடுக்கும், இத்தனாம் தேதி ஆஜராகுங்கிறது. இதே தகவல் ஆணையத்துக்கு வருவோம். தகவல் ஆணையம் முன்னாடி புகார் மனுவாத்தான் நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம், புகார் மனுக்களை நம்ம அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களால படிச்சு பார்க்க நேரம் இல்லை, எங்களுக்கு படிப்பதற்கு போதிய அவகாசம் இல்லை, அதனால ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு படிவம் தாரோம், அதை டிக் பண்ணி அனுப்புங்க, சரியா தப்பா, இந்த எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதை டிக் பண்ணி அனுப்புங்க. இது எந்த சட்டப்பிரிவுல சொல்லப்பட்டிருக்கு? தயவு செய்து ஏதாச்சும் ஒரு ஆணையர்கள் இதுக்கு விளக்கம் கொடுங்க. எந்த சட்டப்பிரிவுல ஒரு படிவம் கொடுக்குறோம், நான் கொடுக்கக்கூடிய படிவத்தை வைத்து உங்களால என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? எனக்கு எப்படி நீங்க தீர்ப்பு சொல்லிட முடியும்? என்னையும் நீங்க பேச விடுவதில்லை, பேச்சுரிமையை மறுக்கிறீங்க, என்னை எழுத விடுவதும் இல்லை, என்னுடைய புகார் மனுவை எழுதுவதற்கு அனுமதிக்க மாட்டேங்க, அங்க என்னுடைய எழுத்துரிமையும் பறிக்கப்படுது. அப்ப டிக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா நீங்க அந்த டிக் பண்றதை வச்சு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க? சரி, அது ஒரு தவறு. இரண்டாவதாக ஆணையங்கள்ல பாத்தீங்கன்னா வெளிப்படையான ஒரு விசாரணை இருக்கும். இப்ப சென்னை நம்ம திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அந்த வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகையில மனித உரிமை ஆணையம் விசாரணை நடக்கும். அங்க போய் பாருங்க, கதவுகள் திறந்திருக்கும், நம்ம வெளியில நிக்கிறவங்க உள்ள என்ன விசாரணை நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். உள்ள ஒரு 20 சேர் போடப்பட்டிருக்கும். அந்த மனுதாரர் தரப்பு எதிர் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் உள்ள உட்கார்ந்துருப்பாங்க, நம்மளும் உள்ள உட்காரலாம், ஜன்னல் வழி பார்க்கலாம், கூப்பிடுவதை கேட்கலாம், ஆணையர்களும் அங்க குறுக்கு விசாரணைகள் எப்படி நடைபெறுவது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா தகவல் ஆணையம் அப்படி செயல்படுதா? கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு, சன்னல்கள் சாரகங்கள் அடைச்சிருக்கு, உள்ள என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியல, எப்படி நீங்க விசாரிக்கீங்கன்னு தெரியல. அப்படி நீங்கள் திறந்திருக்கும் பட்சத்தில் நீங்க திறந்து விசாரணை பண்ணுங்க. ஒரு உடனடியாக அதுல யாராச்சும் ஒருத்தர் கட்டாயமா உங்களை வீடியோ பதிவு பண்ணுவாங்க, பதிவு பண்ணி உங்களுடைய என்ன உள்ள நடக்குது, நீங்க எப்படி விசாரிக்கீங்க பொதுவெளிக்கு கொண்டு வருவாங்க. அந்த வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம நடத்தக்கூடிய விசாரணை வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீங்க என்ன பண்றீங்க, கதவுகளை அடைச்சிட்டு யாருக்கும் தெரியாம விசாரணை பண்றீங்க. போகும்போதே மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, மொபைலை பயன்படுத்தாதீங்க சொல்லி ஒரு மிரட்டலை உட்படுற பொதுமக்களை மிரட்டி உள்ள அனுப்ப சொல்றீங்க. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் காணொளி வாயிலாக நடத்துது. அதை என்ன பண்ணலாம்னா யார் வேணாலும் உள்ள போய் பார்க்கலாம். ஏன் எங்க வழக்குகளை நாங்களே உள்ள போய் பார்க்கிறோம், காணொளி வாயிலாக நடத்துது. காணதுல யார் வேணாலும் உள்ள போய் பார்க்கலாம், நீதிமன்றத்தில் எப்படி விசாரணை நடத்துதுன்னு பார்க்கலாம். அதோட வீடியோ பதிவுகளே வெளியில சோசியல் மீடியால வருது. ஆனா எங்கேயாவது உங்களுடைய விசாரணை எங்கேயாவது வெளியில வருதா? சோசியல் மீடியாவில் ஆணையத்தில் நடத்தக்கூடிய விசாரணை வெளியில வருதான்னு பாருங்க, வராது. ஏன்னா நீங்க விசாரணையே பண்றது இல்லையே, நீங்க ஹராஸ்மெண்ட் பண்றீங்க, மனுதாரரை என்ன சொல்றீங்க, பேச்சுரிமையை மறுக்க வைக்கிறீங்க, பேச்சுரிமை பேசுறதுக்கே நீங்க அனுமதிப்பதில்லை. அதுக்கு அடுத்து பாருங்க, இது 2வது எடுத்துக்காட்டு. 3வதாக ஒரு எடுத்துக்காட்டு, புகார் மனு நீங்க வாங்குறது இல்ல, புகார் மனுக்கு படிவம் கொடுக்குறீங்க. அந்த புகார் மனு நாங்க அனுப்புறோம்னா அதை படிச்சு பார்த்துட்டு
நீங்க என்ன பண்ணணும், அதை வழக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கு எண்ணிட்டு அதை விசாரணைக்கு அனுப்பணும். அப்ப விசாரணைக்கு ஆஜராகும் போது மனுதாரர்கிட்ட நீங்க உறுதிமொழி பத்திரம் வாங்கணும். அப்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழி பத்திரத்தை நீங்க வாங்கணும். அப்ப வாங்கிட்டு அதை எதிர்மனுதாரருக்கு நீங்க ஒரு காப்பி கொடுக்க சொல்லணும். அதை படிச்சு பார்த்த எதிர்மனுதாரர் கவுண்டர் ஃபைல் தாக்கல் பண்ணுவார். அவர் ஒரு உறுதிமொழியை தாக்கல் பண்ணுவார், டினைட் பண்ணுவார், இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சரி இதெல்லாம் வாய்தா போடணும். நீங்க வாய்தா போடாம ஒரு நாள்ல இந்த வழக்கை விசாரிச்சிட முடியாது. இது வழக்கா இல்ல வேற எதுவுமே குடும்ப சண்டையா நீங்க தீர்த்து வைப்பதற்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்த வாய்தாவில எவிடன்ஸை தாக்கல் பண்ணணும்னு சொல்லணும். அப்ப சாட்சியங்களை இந்த மனுதாரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்படியெல்லாம் மனு போட்டேன், இப்படியெல்லாம் எனக்கு மறுத்திருக்காரு, மூன்றாம் நபர் தகவல்னு மறுத்திருக்காரு, அந்த மறுக்கப்பட்ட தகவலை எனக்கு கொடுக்கல, ஆனா இது மூன்றாம் நபர் தகவல் கிடையாது, இது என்னுடைய தகவல் அப்படின்னு சொல்லி அவர் ஆதாரத்துடன் சாட்சியங்களை அந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாரு, அந்த ஆணையத்துல. அப்ப நீங்க என்ன சொல்லணும், அந்த சப்மிட் பண்ணிட்டு அதோட ஒரு நகலையும் ஒரு காப்பிகளையும் எதிர்மனுதாரர் பொது தகவல் அலுவலருக்கு கொடுப்பாரு. அப்ப பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தரப்பு சாட்சியத்தை சப்மிட் பண்ணுவாரு. நீங்க 2 எவிடன்ஸும் வாங்கிட்டீங்க, அந்த எவிடன்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா கேஸ் ஆன் ட்ரையல்னு சொல்லிடணும். உங்கள் வழக்கு ட்ரையலுக்கு எடுத்துக்கிறப்படுது. இதுல நீங்கள் ஃபர்ஸ்ட் மனுதாரரை அவங்க குறுக்கு விசாரணை செய்யணும். அப்ப எதிர்மனுதாரர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் தரப்பு வழக்கறிஞரோ இல்ல அவரே நேரடியாக பார்ட்டியின் பேசினாவோ இந்த மனுதாரரை குறுக்கு விசாரணை பண்ணலாம். அதே அந்த நீதிபதிகளாகிய நீங்க ஆணையர்கள் நோட் பண்ணிட்டே வரணும். அப்ப திரும்ப என்ன பண்ணுவாருன்னா, மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரோ இல்ல மனுதாரரோ அந்த பொது தகவல் அலுவலரை குறுக்கு விசாரணை பண்ணுவாரு. 2 விசாரணைகளும் முடிவுற்று அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்கள் தரப்பு வாதத்தை வாதுரை குறிப்புகளை நீங்க ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணலாம். கடைசியா அந்த சாட்சியங்கள், அந்த குறுக்கு விசாரணை கேள்விகள் இதெல்லாமே ஒரு காப்பி நீங்க கொடுப்பீங்களா, அந்த காப்பிகளை வச்சுட்டு இரு தரப்புகளும் வாதுரை குறிப்புன்னு சொல்லக்கூடிய ஃபைனலா ஒரு வாதுரை குறிப்புகளை நீங்க தயார் செஞ்சு ஆணையர்கிட்ட கொடுப்பீங்க. ஒரு விரைவு தகவல் அனுப்பலாம், இல்ல நேரடியாகவே நீங்க கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா அதை எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு எங்க தவறு நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க சட்டப்பிரிவு 20 மற்றும் 20(1) மற்றும் 20(2) பயன்படுத்தி நீங்க அதுக்கு தீர்ப்பு வழங்கலாம். இது எல்லா ஆணையங்களும் இதைத்தான் பின்பற்றுது. நீங்க எங்கேயாச்சும் அப்டிவிட்டி வாங்குறீங்களா? கிடையாது. எங்கேயாச்சும் சாட்சியங்களை வாங்குறீங்களா? எவிடன்ஸா? கிடையாது. நீங்க சரி எங்கேயாச்சும் நீங்க கிராஸ் பண்றீங்களா, குறுக்கு விசாரணை பண்றீங்களா? கிடையாது. கேஸ ட்ரையல் எடுக்கிறீங்களா? கிடையாது. சரி வாதுரை குறிப்புகள் வாங்குறீங்களா? கிடையாது. ஆனா இதெல்லாம் இல்லாம எப்படி நீங்க தீர்ப்பு எழுதுறீங்க? எப்படி தீர்ப்பு எழுத முடியுது உங்களால? உண்மையிலேயே பொதுமக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்யாத, தகவலை தர மறுக்கிற பொது தகவல் அலுவலருக்கு எதிராக மக்கள் உங்ககிட்ட முறையிடுறாங்க. அப்ப நீங்க முறையிடுற மக்களுக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும், எந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்? நீங்க பதவி பிரமாணத்தின் போது உங்களை எப்படி தேர்வு செய்யணும்னு சொல்லி அந்த தகவல் அறிவு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிரிவு 15ல அந்த பொது தகவல் அலுவலருக்கு எதிராக பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுவை புகார் மனுவை, அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கக்கூடிய ஆணையர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும், சமூக சேவை ஆற்றக்கூடிய ஒரு சிந்தனையாளரா இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு, சட்ட வரைமுறையிலே சொல்லப்பட்டிருக்கு. சமூக சிந்தனை, சமூக சேவை செய்யக்கூடிய, சமூக சிந்தனை உடைய ஒரு சமூக சொற்பாட்டாளராக, ஒரு நிர்வாகத்தன்மையுடைய, பொது வாழ்வியல் சிறப்புடையவராக இருக்கணும்னு சொல்லுது. அப்ப இந்த ஆணையர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சமூக ஆர்வலர்களுக்கு உறுதுணையாக ஒரு சமூக சிந்தனையோடு ஒரு சமூக பொது வாழ்வில் சிறப்புடையவராக நீங்க இருக்கணும். அப்படின்னா உங்களை பொதுமக்கள் விமர்சனம் பண்ணுவதை பார்க்கும்போது இதுக்கு துளி அளவும் பொருத்தமில்லாதவர்கள் என்பது தெரியுது. இப்படிப்பட்ட நபர்களைத்தான் ஆணையத்தில் நீங்க ஆணையர்களாக இந்த முதலமைச்சர் அடங்கிய அந்த குழு, முதலமைச்சர் மற்றும் அந்த சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் மற்றும் அந்த அமைச்சர்கள் அடங்கிய குழு ஆளுநருக்கு பரிந்துரை செய்யணும். தயவு செய்து நான் இந்த ஒரு வேண்டுகோளை வைக்க, தமிழக அரசு இனி வரும் காலங்களில் அரசு பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நபர்களை நீங்க நியமனம் பண்ணாதீங்க ஆணையர்களாக. எவ்வளவோ லோக்கல் ஜுடிஷியல் இருக்கு பாத்தீங்கல்ல, குற்றவியல் நீதிமன்றம் இல்ல உரிமையியல் நீதிமன்ற வழக்கறிஞர்களும் இல்ல அரசு தரப்பு
வழக்கறிஞர்களும், ரெண்டாவது அதுல ரிட்டையர்ட் ஆன நீதிபதிகளும் எவ்வளவோ நபர்கள் இருக்காங்க. தயவு செய்து அப்படி நபர்களை நியமிங்க. அப்பதான் ஒரு கோர்ட்டோட ப்ரொசீஜர் என்னன்னு தெரியும். அதன் அடிப்படையில தான் அவங்க விசாரணை நடத்துவாங்க. இது அப்படியே அந்த நீதிமன்றத்துக்கு எதிராக செயல்படுது ஆணையம். நீதிமன்றத்தில் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை துளி அளவும் பின்பற்றல இந்த ஆணையம் என்பது மிகுந்த வைத்தறிச்சல். தயவு செய்து இது எதுக்காக அப்படின்னா, ஒரு குற்றம் செய்வதை விட குற்றம் செய்வதை பார்த்துக்கிட்டு அதை ஊக்குவிப்பது, அது உடந்தையாக இருப்பது மிகப்பெரிய குற்றம்னு இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது. அப்ப இந்த ஆணையர்கள், பொது தகவல் அலுவலர்கள் செய்யக்கூடிய குற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில், அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்கள் சப்போர்ட் பண்ணும் வகையில இந்த ஆணையர்கள் செயல்படுறாங்க. நீங்க இப்படித்தான் செயல்படணும்னு சொல்லி நீங்க அரசு இப்படிப்பட்ட நபர்களை நீங்க நியமனம் பண்றீங்க. இது பொதுமக்களை வரிப்படத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு சொல்றதுக்கே வாய் கூசுது. அப்படிப்பட்ட செயல்பாடு செய்யறாங்க இந்த ஆணையர்கள். பொதுமக்கள் கண்ணீர் மல்க எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா? எத்தனை பேர் கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இதெல்லாம் அரசு பாக்குதா இல்லையா? தமிழக அரசு கட்டாயமாக இதை பாருங்க. பார்த்துட்டு பிரிவு 17 இருக்கு. பிரிவு 17 படி, அந்த தகவல் அறியும் சட்டம் பிரிவு 17 படி அப்படிப்பட்ட ஆணையர்களை உடனடியாக தகுதி நீக்கம் பண்ணுங்க. ஆளுநர்கிட்ட பரிந்துரை பண்ணி அப்படிப்பட்ட ஆணையர்களை ஒரு பொதுமக்களிடம் சமூக ஆர்வல ஒரு கருத்து கேட்பு நடத்துங்க. கருத்து கேட்பு நடத்திட்டு அப்படிப்பட்ட தகுதி இல்லாத ஆணையர்களை, ஒரு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற ஆணையர்களை நீங்க தகுதி நீக்கம் பண்ணுங்க. சட்டப்பிரிவு 15 கீழ் தான் நீங்க நியமனம் பண்றீங்க. அவர்கள் அதை சரியாக செயல்படலைன்னா நீங்க சட்டப்பிரிவு 17 படி அவர்களை தகுதி நீக்கம் பண்ணுங்க. சும்மா நீங்க ஆய்வு பண்ணுங்க. முதலமைச்சர் நேரடியாக போய், இல்ல அமைச்சர்கள் போய் ஆணையத்திலே உண்மையிலே, இல்ல ஒரு அங்க ஆணையத்துக்கு விசாரணைக்கு வரக்கூடிய நபர்கள்ட்ட நீங்க கூப்பிட்டு, உண்மையிலே ஆணையம் சரியாக செயல்படுதா, ஆணையத்துல சரியாக விசாரணை நடத்தப்படுதா, நீதிக்கு உட்பட்டு நடக்குதா, சட்டத்தை பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரி, கேளுங்க. அந்த கேட்டாலே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். நான் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம். போய் நேரடியாக ஒரு நாள் அங்க ஆணைய விசாரணையில வெளியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க. உள்ளேயே அனுமதிக்கிறது இல்ல. பொதுமக்கள் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய கட்டடத்துக்குள்ள போறதுக்கு அந்த சம்மன் இல்லைன்னா நீங்க போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இனி ஒண்ணு, நான் நீதிமன்றத்துக்கு இணையான அந்த ஆணையம் சொல்லக்கூடிய ஆணையம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற இனி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். புகார் மனுவை நீங்க நேரடியாக கொடுக்கணும்னு போனீங்க அப்படின்னா, இப்ப லோக்கல் ஜுடிஷியல் போனீங்கன்னா காலையிலேயே பிராது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நீதிபதிட்ட கொடுக்கறதுக்கு. பிராது இருந்தா கொடுங்க அப்படின்னா, புகார் எது இருந்தா கொடுங்க, விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனா இங்க ஆணையர்களை சந்திக்கவே முடியாது. பிற எப்படி நீங்க நீதிபதிகளுக்கு இணையானவர்களா நீங்க இருப்பீங்க? துளி அளவும் ஆணையர்களை சந்திக்க முடியாது, தன் தரப்பு கோரிக்கை வைக்க முடியாது. இது ஒண்ணு. இரண்டாவதாக நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். ஆணையம் எப்படி தவறுதலாக செயல்படுது அப்படின்னு. இப்ப ஒரு பொது தகவல் அலுவலருக்கு நீங்க தண்டம் விதிச்சிருந்தீங்க. தண்டம் விதிச்ச உடனே இனிமேல் நீங்க இதை செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். செய்யுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பரிந்துரையாவே வைக்கிறேன். ஒரு துறை, இப்ப பொதுத்துவ வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்ல அப்படின்னா, ஒரு வட்டாட்சியர் மீது நீங்க தண்டம் விதிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த தீர்ப்பின் நகலை நீங்க அந்த காப்பி டு இணைப்புன்னு போட்டு அந்த துறை சார்ந்த, அரசு துறை சார்ந்த அரசு செயலாளருக்கு நீங்க அனுப்பணும். இப்ப காவல்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணும்? என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு, இல்லாம நான் பேசல. மனித உரிமை ஆணையமாகட்டும் இல்ல நீதிமன்றமாகட்டும் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த காவலர்கள் மீது தண்டம் விதிக்க அப்படின்னா அதோடைய தீர்ப்பின் நகலை அதை சார்ந்த ஹோம் செக்ரட்டரி, அதோடைய தலைமை, அதோடைய செயலாளருக்கு, அரசு துறை செயலாளருக்கு அனுப்பி வைக்கும். என்ன சொல்லி அனுப்பும் அப்படின்னா, இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்ட 4 வாரங்களுக்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு அரசு பணத்தை கொடுக்கணும், தமிழக அரசு தண்டத்து பணத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய சம்பளத்துல இருந்து, கருவூலத்துல இருந்து நீங்க பிடித்தம் பண்ணிக்கோங்க, சம்பளத்துல இருந்து நீங்க பிடித்தம் பண்ணிக்கோங்க. ஆனால் 4 வாரத்துக்குள் நீங்க கொடுக்கலன்னா அதுக்கு வட்டி போட்டு நீங்க கொடுக்கணும்னு சொல்லும். இதே இதைத்தான் நம்மளுடைய நுகர்வோர் ஆணையமும் செய்யுது. ஆனால் நீங்க அப்படிப்பட்ட தீர்ப்புகளை தண்டம், ஒரு வட்டாட்சியர் மீது தண்டம் விதிச்சிருக்கீங்க, இல்ல ஒரு பிடிஓ மீது தண்டம் விதிச்சிருக்கீங்க, ஒரு பொது தகவல் அலுவலர் மீது அப்படின்னா, அந்த தீர்ப்பின் நகலை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்புறீங்களா? அனுப்புறதே இல்லை. பிற எப்படி அந்த பணத்தை அந்த பொதுமக்களுக்கு கிடைக்கும்? நீங்க என்ன பண்ண, பொதுமக்கள் அந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலகத்தை இங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் இது கிடைக்கப்பட்ட
4 வாரங்களுக்குள்ள அரசு கொடுத்துடணும்னு நீங்க சொல்லணும். அப்பதான் அரசு கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரசாணை நிறைவேற்றுவாங்க. தண்டம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவர் இதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த மனுதாரர் பெயர்ல ஒரு தனிநபர் பெயர்ல ஒரு அரசாணை இயற்றப்படும். அந்த அரசாணையை பேஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்த அந்த பணத்தை அந்த சம்பள பணத்தை கருவூலம் மூலமாக பிடித்தம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்படும். அப்படித்தாங்க அந்த பொது தகவல் அலுவலர் பயப்படுவாங்க. தண்டம் விதிக்கப்படுது, ஒரு வழக்கு இப்படி விசாரணைக்கு எடுத்துக்கிறப்படுது, இப்படி தண்டம் நம்ம மீது விதிக்கப்பட்ட நம்மளுடைய எஸ்ஆர் புக்ல பதிவு செய்யப்படும், நம்ம பணிப்பேதை பதிவேட்டுல பதிவு செய்யப்படும், நம்மளால ப்ரமோஷன் போக முடியாது, நம்ம பணி பாதிக்கப்படும் சொல்லி பயப்படுவாங்க. நீங்க சொல்றீங்க ஈஸியா. இப்ப இதை கேட்டது ஆணையர் நினைப்பார், இவனுக்கு என்ன பேசுறான், வழக்கு 10 லட்சம் வழக்கு இருக்கு, 20 லட்சம் வழக்கு இருக்கு அப்படின்னா. இது இல்ல, நீங்க இப்படி விசாரணை செஞ்சீங்கன்னா 1 கோடி வழக்கு வரும். காரணம் என்ன தெரியுங்களா? பொது தகவல் அலுவலருக்கு பயம் இல்ல, ஆணையம் தானே, சும்மா ஒரு நமக்கு அரசு மூலம் நமக்கு பயணப்படி கொடுக்குறாங்க, போய் தங்குறது கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. சென்னைக்கு ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்துருவோம். காலையில 10 மணி 11 மணிக்கு விசாரணை முடிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் மெரினா பீச்சை ஏதோ சுத்தி பார்த்துட்டு நம்ம ஈவினிங்கா சாயந்தரமா ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி வருவதால் வழக்குகள் கூடுமோ ஒழிஞ்சு வழக்குகள் குறையாது. நீங்க தண்டம் விதிச்சு இந்த வழிமுறையை நீங்க மற்ற ஆணையங்கள் போல் நீங்க செயல்பாட்டு கொண்டு வாங்க, கட்டாயமாக உங்களுடைய வழக்குகள் குறையும். தகவல் ஆணையத்தில் வழக்குகள் குறைவதற்கு ஒரே ஒரு வழிமுறை என்ன தெரியுங்களா? தவறு இழைத்த தகவல் வழங்க மறுத்த பொது தகவல் அலுவலருக்கு தண்டம் விதிப்பதை தவிர்த்து வேற வழியே கிடையாது. நீங்க தொடர்ந்து ஒரு 100 வழக்கு நீங்க தண்டம் விதிங்க, அதை உடனடியாக அரசு துறை செயலாளர்களுக்கு அனுப்புங்க. அந்த கருவூலம் மற்றும் கணக்குத்துறையில இருந்து அவங்க சம்பளத்துல பிடித்தம் செஞ்சு எஸ்ஆர் புக்ல என்ட்ரி பண்ணி அந்த மனுதாரருக்கு கொடுத்து பாருங்க. தகவல் உடனடியாக 30 நாள் இல்லைங்க, 10 நாள்ல தகவல் கொடுப்பாங்க. பொது தகவல் எதுக்குடா வம்பு அப்படின்னு நீங்கள் செயல்படுவதால், இப்படி நீங்க மெத்தன போக்கில் இப்படி லத்தாட்சிக்காக நீங்க செயல்படுவதால் ஆணையர்கள் பொது தகவல் அலுவலர் தகவல் தர மறுக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த மனுதாரர்கள் உங்களுக்கு வழக்காக 2ஆம் மேல்முறையீட்டுக்கு அனுப்புறாங்க. அதனாலதான் உங்களுக்கு மனுக்கள் அவ்வளவு தேங்குது. நீங்க சொல்றீங்க எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கே நேரம் இல்லை, நீ சொல்றபடி நான் விசாரிக்கணும்னா ஒரு யுகம் ஆகும் அப்படின்னு. நீங்க பண்ண தவறுனாலதான் இவ்வளவு மனுக்கள் நிக்குது. நீங்க கீழேயே அதை முடிவு கொண்டு வரணும். நீங்க தண்டம் விதிச்சு பாருங்க, கீழே யாராச்சும் திரும்ப தகவல் தர மறுக்கிறாங்களான்னு பார்ப்போம். தண்டம் விதிக்க ஏன் மறுக்கிறீங்க? அப்படியே விதிச்சாலும் அதை பெற்று கிடைச்சிச்சான்னு நீங்க பாக்குறீங்களா? பாக்குறதே இல்லை. திரும்ப உங்ககிட்ட முறையிட்டா திரும்ப 3 வருஷம் ஆகுது. ஏற்கனவே 5 வருஷம் கழிச்சு நீங்க வழக்கு விசாரணை பண்ணி தண்டம் விதிக்கிறீங்க, அதை கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப மனு போட்டா அதுக்கு 3 வருஷம் ஆகுது. அப்ப 18(1)ல நீங்க விசாரணை பண்ணணும். அந்த 18(1) விசாரணை பண்ணீங்கன்னா 19 உட்பிரிவு 8 உட்பிரிவு B படி தண்டம் விதிக்கணும். அதுக்கு தகவல் வழங்க சொல்லி மறுக்க கூடாது. 2வது ஒரு விஷயத்த சொல்றேன், தகவல் அறிவு உரிமை சட்டத்துல ஆணையர்கள் எங்கேயுமே நீங்க தகவலை பெற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு சொல்லல. தயவு செய்து ஆணையர்கள் போன உடனே தகவலை வாங்கிட்டு போங்க, அவர் தகவல் தர, தயவு செய்து இந்த இடைத்தரகர் வேலையை பார்க்காதீங்க. தகவலை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நீங்க ஆணையர்கள் அல்ல. நீங்கள் அந்த விசாரணைக்கு பண்ணி தவறு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தண்டம் விதிக்கணும். பிரிவு 20 உட்பிரிவு 1 மற்றும் 20 உட்பிரிவு 2 படி 20(1)ல நீங்க தண்டம் விதிக்கணும். அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்க தண்டம் விதிக்கலாம். 20 உட்பிரிவு 2 படி அவர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க பரிந்துரை செய்யலாம். இது ரெண்டுமே நீங்க செய்யறது இல்லையே. நீங்க அப்படியே செஞ்சாலும் அந்த தகவல் அந்த அரசு துறை செயலாளருக்கு போவதில்லையே. ஏன் இதை மறுக்கிறீங்க? 2வது, இந்த மற்ற ஆணையங்கள் போல் நீங்க செயல்பட நீங்க முன்வரும் பட்சத்துல வழக்குகளின் எண்ணிக்கை குறையும். இதுதான் இதுக்கு தீர்வு. நீங்க வழக்கு இருக்குன்னு சொல்லி 1 நிமிஷத்துல நீங்க வழக்க முடிச்சீங்கன்னா வழக்கு இன்றைக்கு 10 லட்சமாக இருக்கு, நாளைக்கு 1 கோடி வழக்காக மாறும் ஒழிஞ்சு அது குறைவதற்கு துளியளவும் சாத்தியம் கிடையாது. நீங்க வழக்கு சரியாக நீங்க விசாரிக்கும் பட்சத்தில் தான் வழக்கின் எண்ணிக்கை குறையும். 2வது, ஒரு ஆணையர், நான் விசாரணைக்கு போறேன், திருமலைமுத்து அப்படிங்கிற ஒரு ஆணையர் சொல்றாரு, நான் சொல்றேன் இது மாதிரி பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமா தகவல் கேட்டேன், சம்பந்தப்பட்ட தாளாளர் கொடுத்து என் மீது கொலை மிரட்டல் விடுறாங்க, காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டத்துக்கு, இந்த விசில் பிளேயர் ஆக்டுக்கு எதிராக செயல்படுறாரு பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிற இந்த சட்டத்துல நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் இங்க வராது அப்படிங்கிறாரு. அவர் சொல்லிட்டு தகவல் தராரு வாங்கிட்டு, அப்ப நான் கேட்டேன் தகவல் தருவாரு வாங்கிட்டு போன்னு சொல்றதுக்கு நீங்க கிடையாது ஆணையர். 20(1)(22)ல 20 உட்பிரிவு 1 மற்றும் 20 உட்பிரிவு 2 படி
தண்டம் விதிப்பதற்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இல்ல வழக்க தள்ளுபடி பண்ணுங்க. அதை விட்டுட்டு தகவல் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அவருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனம் முடியல. நீங்க ஆணையர்னா தகவல் அறியும் சட்டத்தை மட்டும் பயன்படுத்த முடியாது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சாசனம் நீங்க பயன்படுத்தாம விட்டுற முடியுமா? அதுக்கடுத்து உங்களுடைய தகவல் அறிவு உரிமை சட்டத்துல ஒரு சொல்லியிருக்கு பாருங்க. பிரிவு 18 உட்பிரிவு 3 படி ஒரு உரிமையியல் சார்ந்த வழக்குகளை நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப தகவல் தராத உரிமையியல் வழக்கு, தகவல் தராத உரிமையியல் வழக்கு தானே, அந்த உரிமையியல் வழக்கு சார்ந்து நீங்க விசாரணையை மேற்கொள்றீங்க அப்படின்னா, அந்த சிபிசி என்று சொல்லக்கூடிய உரிமையியல் சட்டம் இருக்கு பாத்தீங்களா, உரிமையியல் சட்டமா 1908 நீங்க கட்டாயமாக நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. உரிமையியல் சட்டத்தை கட்டாயமாக நீங்க பயன்படுத்தி அதில் என்ன நடைமுறை இருக்கிறதோ அந்த நடைமுறையை நீங்க பின்பற்றணும் சொல்லுது. அப்ப அந்த 18 உட்பிரிவு 3 தெரியாதா? நீங்க தகவல் தராது, இவர் ஒரு உரிமையை கேட்கிறாரு, எனக்கு தகவல் கொடுங்கன்னு உரிமை கேட்கிறாரு, அந்த உரிமை மறுக்கப்படுது. அப்ப இது உரிமையியல் விதிகளுக்கு கீழ் வராதா? அப்ப தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு 18 உட்பிரிவு 3 படி உரிமையியல் சார்ந்த விசாரணைகளை நீங்க மேற்கொள்ளும் போது உரிமையியல் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிகளை நீங்க கடைபிடிக்கணும், அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்க விசாரணையை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லுது. அப்ப நீங்க இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டதை மட்டும் நீங்க கடைபிடிக்க கூடாது, அது எந்த மாதிரி நேர்வுகள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை முழுமையாக நீங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறணும். அதுதான் இந்த சட்டம் முழுமையாக சொல்லுது. இதை உண்மையிலேயே இனி வருங்காலங்களில் தயவு செய்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். அந்த ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்களா லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அந்த மாதிரி ஆட்களும் இல்ல அரசு துறை வழக்கறிஞர்களையும் நீங்க இந்த ஆணையர்களாக நியமனிங்க. அரசு பதவியில இருந்து அரசு வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க நியமிக்காதீங்க. தயவு செய்து காவல்துறையில இருக்கக்கூடிய ஆட்களை நியமனமே பண்ணாதீங்க. மக்கள் படும் இன்னல்களை சொல்லி மாளல. நீங்க தானே பரிந்துரை பண்றீங்க, நீங்க தானே பரிந்துரை குழுவுல இருக்கிறீங்க. பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும், உங்களுக்கு ஓட்டுப்பட்ட பொதுமக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா அந்த சமூக ஆர்வலருக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மரியாதையே இல்லாம ஒரு கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமையை மறுக்கக்கூடிய ஆணையர்களை நியமனம் பண்ணாதீங்க. இதை ஆளுநர் அவர்களும் கண்மூடித்தனமாக நீங்க ஒப்புதல் அளிக்காதீங்க. தயவு செய்து நேரடியாக அங்க ஆணையத்துல என்ன நடக்கு அப்படிங்கிறத போய் பாருங்க. ஆணையத்துல பொதுமக்கள் ஹராஸ்மெண்ட் பண்ணப்படுறாங்க, தயவு செய்து போய் பாருங்க. இதனால் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கட்டும் பொதுமக்களுக்கு. எவ்வளவோ அலுவலகத்தை நீங்க சுத்தி பாக்குறீங்களா, எவ்வளவோ அலுவலகத்தை நீங்க போய் பாக்குறீங்கல்ல, எவ்வளவு அலுவலகத்தை நீங்க நேரடியாக ஆய்வு பண்றீங்க. தயவு செய்து இந்த ஆணையத்தையும் போய் ஆய்வு பண்ணுங்க. உண்மையிலேயே அங்க வரக்கூடிய விசாரணை மக்கள்கிட்ட, விசாரணைக்கு வராங்கல்ல மனுதாரர்கள், அவங்ககிட்ட கருத்து கேட்பு நடத்துங்க, இல்ல ஒரு ஓட்டிங்கே வைங்க. அங்க ஆணையத்துக்கு வர்றவங்க நீங்க உங்கள் தரப்பு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கருத்தை ஃபீட்பேக்க நீங்க எழுதி இதுல போடுங்கன்னு சொல்லி ஒரு 10 நாட்களுக்கு மட்டும் அங்க ஒரு பெட்டியை வைங்க, புகார் பெட்டின்னு வைங்க. அதுல வரக்கூடிய புகாரை படிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கண்ணீர் வந்துடும். மார்த்தாண்டம், கலியகவிளை அங்க இருந்தெல்லாம் வரக்கூடிய மக்களை ஒரு நிமிஷம் கூட பேச அனுமதிக்காம வெளியில அனுப்பக்கூடிய ஆணையர்கள் தான் இங்க செயல்படுறாங்க. தயவு செய்து இந்த ஆணையம் சீரமைக்கப்படணும், ஆணையர்களை மாற்றம் செய்யப்படணும் என்பதே எனது கோரிக்கையாக வைக்கிறேன். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. மீண்டும் இதுபோல் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.